நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் மூவி பார்க்கணும். ஃபியூச்சர் ஃபிலிமில் ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்கணும். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு ஃபீல் குட்டான மூவி உங்களுக்கு நான் எட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன படம், அந்த படத்தோட மூவி ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்கள் பிரதீப். திரையில் திரும்பிய காதல் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஹீரோயினை வந்து பிரேக்கப் பண்ணிடுறாரு. என்ன ரீசன்னா, எனக்கு பேஷன் தான் முக்கியம், நீ வேண்டான்னு சொல்லி ஹீரோயின் பிரேக்கப் பண்ணி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தில் வந்து நீ ஹீரோவை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே ஹீரோ தானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. பட் அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீரோயின் கிடைக்கல. ஸோ அதனால ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயும் தேடி பார்த்து ஹீரோவோட எக்ஸ்லவரையே ரிட்டன் ஹீரோயினாக கூட்டு வராரு. ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் அவங்க ரெண்டு ஷார்ட் வைக்கும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ மீட் பண்ணிக்கும் போது ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த படம் என்னாச்சு, ஹீரோயின் ரிட்டர்ன் சேர்ந்தாங்களா? ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திபன் ராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்த லெவலுக்கு நல்லாவே எடுத்திருந்தார். ஏன்னா அவரோட கதை வந்து நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து நல்லபடியாக எடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல ஹீரோ ஒர்க் பண்ண சுஜித் பிரகாஷ் குமாரும் அவரோட ஆக்டிங் தரமாவே கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த ஃபீலிங் வந்து லவ் ஃபீலிங்கு இருந்தாலும் பேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொன்ன விதங்களாகட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. முக்கியமாக இதெல்லாம் கும்பேஷ் ப்ரோ, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரோல ஃப்ரெண்ட் ரோல பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த படத்தில் மிரட்டி விட்டாருன்னு சொன்னோம். இவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லர் மாதிரி நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஃபீல் கூட எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு தோணும், இந்த சீன் நம்ம லைஃப்பில் நடந்திருக்குது, இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலை கொடுத்து நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருந்தாலும் சரி, லவ்ல நீங்கள் போகணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கூட கொடுக்கும். இந்த படத்தோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீலை கொடுத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.